வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, மெது பக்கோடா, பட்டணம் பக்கோடா, இது எப்படி வேணால் சொல்லலாம். அந்த இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலே கரக்கரன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கும். நான் இதை எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க, மெலிஸாக. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மாதிரி பிசிறி வச்சுருங்க. ஏன்னா அது நிறைய தண்ணி விடும் இது. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இது வெறும் கடலை மாவு. இது ஒரு 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்னி கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவா இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3/4 கப். இதை ஃபுல்லாக அதுலேயே வேணாலும், பொட்டுக்கடலை மாவுலேயே வேணாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து பண்ணுறேன்னாலும் பண்ணலாம், உங்கள் சௌரியம் அது. அரிசி மாவு அதே மாதிரி ஒரு 3/4 கப். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாப்பொடி போடுறேன். பச்சை மிளகா அது மாதிரி பொடியாக நறுக்கினது கொஞ்சம் போட்டுக்கணும். உங்கள் சௌரியம் இதெல்லாம், காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது என்னன்னு கேட்டேன்னா, சோம்பையும் ஜீரகத்தையும் வெறுமை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது ஒரு ஸ்மெல் கொடுக்கும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு இது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது பூண்டு ஒரு 4 பல்லு திருகி வச்சுருக்கேன், அது போடுறேன். இது அதே மாதிரி இஞ்சி திருகினது, கொஞ்சம் புதினா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட், ஒரு சின்ன கை போட்டேன்னாலே போதும், ஜாஸ்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி வாசனைக்கு. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போடலாம். முந்திரி பருப்பு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா முந்திரி பருப்பு போடாதீங்க, வெறும் நெய்யை மட்டும் சுட வச்சு இதில் விட்டுருங்க. நல்லா வறுபட்டுட்டு அடுப்பு அணைச்சிடுறேன். இது இதில் விட்டுடுறேன். இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த வெங்காயம் இருக்குது இல்லையா, இது உப்பு கலந்து வச்சதுனால இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். ஸோ அந்த தண்ணியோடு முதல்ல கலக்கலாம், அப்புறமா வேணும்னா கொஞ்சம் தெளித்து தண்ணி இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இதில் ஒரு பிஞ்ச் சோடாப்பு வேணுங்கிறவா சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா சேர்க்க வேண்டாம். சோடாப்பு போட்டால் என்ன ஒரு அடிஷ்னல் இது அப்படின்னு கேட்டேன்னா, இன்னும் கொஞ்சம் மொரப்பாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு இப்போது இது பொரிக்கிறதுக்கான எண்ணெயை நம்ம விட்டுடலாம். இது சுடட்டும். அதுக்குள்ளே இது வந்து உதுத்து போடுறது கிடையாது, இது ரவுண்டாக பிடிச்சி வைக்கணும். உதிரியாக போடுற பக்கோடானா நம்ம தண்ணியே விடக்கூடாது. அது அப்படியே இந்த வெங்காயத்தோடு அந்த மாவு ஒட்டிக்கிற மாதிரி ஒற்றை பதம் இருந்தால் போகிறோம். அதை அப்படியே எண்ணெயில் ஊற்றி விட்டோன்னா அழகாக உதிரியாக வரும். இது வந்து மெது பக்கோடாங்கிறது இப்படி தான் இருக்கும்.
ரொம்ப அழுத்திலாம் பிசையணும்னு அவசியம் இல்லை, அழுத்தி உருட்டணும்னு இல்லை, சுமாராக அப்படி ரவுண்டாக ஒரு ஷேப்க்கு வர மாதிரி நீங்கள் இது பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்பப்போ கேப் இருக்கும், இது வழியாக தான் உள்ளே போய் எண்ணெய் நன்னா பொரிஞ்சுக்கும். அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக உருட்டணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம ஒரு சின்ன பிட் போடலாம் பாருங்க. உடனே மேலே எழுப்பி வருது பார்த்தீங்களா, இதுதான் அதோட இது. இது ஒன்று ஒன்றா இதில் போடலாம். அடுப்பை சின்னது பண்ணிடணும், அடுப்பு பெருசாக இருந்தால் உள்ளெல்லாம் நல்லா வேகாது. நல்ல ப்ரௌனாக ஆகும் இது. இதில் சோடா உப்பு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஆனால் அந்த போட்டதோட விளைவு வந்து எண்ணெய் அப்படியே நுரைச்சி நிற்கும். போடலைன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்கள் சௌகரியம். சோடா உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறதுனால எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு டிஷ்யூவில் எடுத்து நல்லா அதோட எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்க. ஒரு இது மாதிரி 10 இதுக்கிட்ட போட்டேன்னா, மெது பக்கோடா கிட்ட போட்டேன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் ஈஸியாக ஆகும். இதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஹாலிடேஸில் இல்லை சண்டே ஈவினிங் நீங்கள் எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறதே இதெல்லாம் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்ல ப்ரௌனாக ஆகிடுது, ஆல்மோஸ்ட் தெரியுதா. எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் ஹோல் இருக்குல்ல, இதுக்குள்ளெல்லாம் எண்ணெய் போய் நல்லா மொரன்னு வெந்திருக்கும். இது எடுத்துடலாம். இதே மாதிரி இது கடலை மாவு வேண்டாம், வெறும் பொட்டுக்கடலை மாவில் மட்டும் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பொட்டுக்கடலை மாவில் கூட இதை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வருஷனும் பண்ணி காமிக்கலாமேன்றதுனால தான் நான் கடலை மாவும் சேர்த்து பண்ணினேன். கடலை மாவு சேர்த்தும் பண்ணலாம், வெறும் பொட்டுக்கடலை மாவில் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். உங்களோட சௌகரியம், எப்படி வேணாலும் இதை பண்ணலாம். இதெல்லாம் இந்த ஹாலிடேஸில் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.